கிடையாது. எல்லாருக்கும் தூரம் ஆயிட்டான். பேசுறதில்ல. அவங்க கொடுத்தா வாங்கறதுல, தூக்கி தூர போறது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய அந்த மக்களை சந்திக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட எந்த ஒரு எபிலிட்டியும் கிடையாது. அதை நான் சொன்னல்லவா, நீங்க எந்த நிலையில இருந்தால் தேவனால் அழைக்கப்பட்டிரோ அந்த நிலையிலே இருங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஆபீசரா இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஜிஎம் போஸ்டர் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஹையர் ரேங்க்ல இருக்கிறீங்களா, கடவுளை தெரிந்து கொண்டாரா, டக்குன்னு விட்டு வந்துடாதீங்க வேலையை. ஏன்னா அந்த காலத்தை அப்படிதான் பண்ணுவாங்க. கடவுள் வேலையை அழைப்பு கொடுத்தா வேலையை எழுதி கொடுத்து வந்துடுறாங்க. கிடையாது, வராதிங்க. உங்களுடைய ஹையர் ரேங்க் போஸ்டிங்ல இருக்கின்ற ஆபீசர்ஸை நீங்க ஈஸியா சந்திக்கலாம். ஏன்னா உங்க ஸ்தானம் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானமா இருக்கிறீங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. கடவுளை தொட்டாரு, கடவுளை பெயர்ச்சியில் அழைத்திருக்கிறாரு. ஸோ உங்களுடைய குரூப் ஆஃப் பீப்புளை நீங்க சந்திக்கலாம். உங்களுடைய லெவலுக்கு இருக்கிற மக்களை நீங்க என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். லோயர் லெவல் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்திருப்பாரு, அந்த உடனே அந்த லோயர் லெவல் வெளியே வந்துடணும்னு நினைக்க கூட அந்த மக்கள் அவர் என்ன பண்ண முடியும், அங்கிருந்து சந்திக்கலாம். ஸோ இதுக்குதான் பாருங்க, கடவுள் ஒவ்வொரு இனத்திலிருந்து, ஒவ்வொரு மதத்திலிருந்து, ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஜனங்களை சூஸ் பண்றாரு. எதுக்காகனா, என் இனத்துக்கு, என் ஜனத்துக்கு நான் சுவிசேஷனை சொல்வதற்கு கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இதெல்லாம் பார்த்த பிறகு கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஆர்டர் டிஸ்ஆர்டர். இந்த திருவிருந்த பற்றியெல்லாம் நாம பார்த்தோம். திருவிருந்த பற்றி எப்படி ஆர்டரை எடுக்கணும், எப்படி ஆர்டர் இல்லாம எடுக்கக்கூடாது, கடவுள் நம்மளை எப்படி நேசிக்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னா, 12ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பிட்டீங்களா உங்களோட வேத புஸ்தகத்துல? 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி பார்க்கும்போது இதுல என்ன பார்க்கிறோம்னா, ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு கடவுள் வழங்குகிறார். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் தேர் யூஸ் இன் லவ். ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அன்பினாலே நீங்கள் செயல்படுத்துங்கள். எல்லாம் ஆவிக்குரிய வரங்களை அன்பினாலே செயல்படுத்துங்கள். கடவுள் பாருங்க, இந்த கிறிஸ்தவர்களை கடவுள் பெயர்ச்சில் அழைக்கிறாரு, பரிசுத்தவான் ஆக்குறாரு, அவங்களுக்கு ஞானம், அறிவு எல்லாம் கொடுக்கிறாரு. அவங்களுக்குள்ள பாருங்க சில வரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு மனிதன் பாவியா இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு நீதிமான் ஆகிறான். ஆமென். நீதிமான் ஆனது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய பிள்ளையா மாறுகிறான். இவர்களுக்குள்ள